ஒரு காலத்தில் தேவர்கள் அனைவரும் பெரும் துன்பத்தில் இருந்தார்கள். அந்த துன்பத்தின் காரணம் சூரபத்மன் என்ற அசுரன். சூரபத்மன் கடும் தவம் செய்து, என்னை யாராலும் வெல்ல முடியாத வரம் வேண்டும் என்று பிரம்மதேவரிடம் வரம் பெற்றான். வரம் கிடைத்ததும் அவன் அகங்காரம் எல்லை கடந்தது. தேவலோகத்தையும் பூலோகத்தையும் அவன் கொடுமையால் கலங்கச் செய்தான். தேவர்கள் எல்லோரும் ஓடிச் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள். சிவன் கண்களை மூடினார். உலகம் அமைதியாகியது. அப்போது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த 6 தீப்பொறிகளை அக்னி தாங்க முடியாமல் கங்கை நதியில் விட்டார். கங்கை தாயும் தாங்க முடியாமல் அவற்றை சரவண பொய்கை என்ற தாமரை குளத்தில் விட்டாள். முருகனின் குழந்தை பருவம் அந்த சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகள் தோன்றினார்கள். அவர்களை கார்த்திகை 6 சகோதரிகள் அன்போடு வளர்த்தார்கள். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் அணைத்துக் கொண்டாள். அந்த தருணத்தில் 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து 6 முகங்களுடன் 12 கைகளுடன் ஒரே குழந்தையாக ஆனார். அவரே ஆறுமுகன் சுப்பிரமணியன். முருகன் சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு வேல் என்ற தெய்வ ஆயுதத்தை அளித்தார். ஞான போராட்டம். விநாயகருடன் ஒரு நாள், பூமியை முதலில் சுற்றி வருபவருக்கே ஞானத்தின் மேல் உரிமை என்று சிவபெருமான் அறிவித்தார். முருகன் உடனே மயில் மீது ஏறி பூமியை சுற்றி புறப்பட்டார். விநாயகர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் சிவன் பார்வதியை சுற்றி வந்து சொன்னார், என் பெற்றோர்களே என் உலகம். அதனால் ஞானம் விநாயகருக்கே கிடைத்தது. இதை கேட்ட முருகன் மனம் உடைந்தார்.